பகுதி 2 மூன்றாவது பகுதி 3 வினாக்களை கொண்ட ஒரு பகுதி. அதில் 2 வினாக்களுக்கு நாங்கள் விடையளிக்க வேண்டும். உண்மையிலே இலகுவான ஒரு பகுதி. 2 வினாக்களுக்கு விடையளித்து கூடுதலான 30 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியுமான ஒரு பகுதிதான் இந்த பகுதி. இந்த பகுதியில் 3 மிக முக்கியமான வினாக்கள் இருக்கின்றன. முதலாவது இஸ்திமாரா. இஸ்திமாரா என்று சொல்லுகின்ற போது இந்த கேள்வி 3 உப தலைப்புகளை அது கொண்டிருக்கும். இஸ்திமாரா அப்ளிகேஷன் விண்ணப்ப படிவம், வசீரா தாத்தியா கரிக்குலம் விட்டாய் அதாவது சுய விவரக்கோவை, அடுத்தது அலானாத் விளம்பரங்கள். இது 3ம் சேர்ந்து அல்லது இதோடு தொடர்பட்ட ஒரு கேள்விதான் முதலாவது கேள்வியாக இருக்கும். அப்ப நாங்கள் அதற்கு இஸ்திமாரா என்று சொல்வோம். அதாவது விண்ணப்ப படிவம் அல்லது விளம்பரங்கள் என்று எங்களுக்கு சொல்ல முடியும். 2வது கேள்வியை பொறுத்த மட்டில் அது வஸ்ஃபு சூரா அல்லது இன்ஷா உல் கிஸ்ஸா, படத்தை வர்ணிக்கிறது அல்லது படங்களை வைத்து ஒரு கதையை உருவாக்குகின்றது என்ற 2வது கேள்வி. 3வது கேள்வி தக்ரீர், அறிக்கை. அப்ப விண்ணப்ப படிவம், படத்தை வர்ணித்தல், அடுத்தது அறிக்கை. இந்த 3 கேள்விகளிலும் 2 கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். ஏதாவது 2 கேள்விகளை உங்களுக்கு தெரிவு செய்ய முடியும். எனவே இந்த பகுதியில் 2 கேள்விகளை செய்தால் 30 புள்ளிகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். பகுதி 2ல் ஆரம்பத்தில் முதலாவது பகுதியில 4 கேள்விகள் செய்து 40 புள்ளிகள் பெற்றுக்கொள்ள முடியும். 2வது பகுதியில் 3 கேள்விகளை செய்தால் 30 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். 3வது பகுதியில் 2 வினாக்களை செய்தால் எங்களுக்கு 30 புள்ளிகள், ஒரு வினாவுக்கு 15 புள்ளிகள் கிடைக்கின்றன. இந்த சிறிய அறிமுகத்தோடு இன்றைய பகுதியாக அல்லது இன்றைய வினாவாக இருக்கின்ற பகுதி 2ன் 3வது பகுதியில் முதலாவது வினா விண்ணப்ப படிவம், கோவை அல்லது விளம்பரங்கள் என்ற இந்த பகுதியை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் இந்த அமர்வானது எதிர்வருகின்ற 2022ஆம் ஆண்டு பரீட்சையை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு அமர்வு என்ற வகையில் இந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இங்கு நோக்கிக் கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமாக ஒவ்வொரு கேள்வியும் எவ்வாறு இடம்பெறும், எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இங்கு கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்ற வகையிலே ஆரம்பத்திலே நான் கடந்த கால வினாப்பத்திரங்கள் சம்பந்தமான ஒரு தெளிவை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். முதலாவது, அன்பார்ந்த மாணவிகளை இங்கே நீங்கள் சற்று நோக்குங்கள். அல் அஸ்இலத்துல் முத்தஅல்லிகா பில் இஸ்திமாரத்தி வஸ்ஸீரா அஸ்ஸாத்தியா வல் அலானாத். அப்ப நாங்க இந்த கேள்வியை செய்வதாக இருந்தால் மிக இலகுவான ஒரு கேள்வி. 3 விடயங்கள் அல்லது 3 தலைப்புகள் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று இஸ்திமாரா. இஸ்திமாரா என்றால் விண்ணப்ப படிவம், அப்ளிகேஷன். வசீரா தாத்தியா அல்லது பயானாத் ஷக்சியா என்று சொல்லுவோம். சுய விவரக்கோவை. அடுத்தது அலானாத் விளம்பரங்கள். இந்த 3 பகுதியிலும் இருந்து அல்லது இந்த 3 பகுதியில் ஒரு பகுதிதான் பெரும்பாலும் கேள்வியாக இடம்பெறுவது உண்டு. எனவே நாங்கள் பகுதி 2ல் 3வது பகுதியில் முதல் கேள்வியை செய்வதாக இருந்தால் இந்த 3 தலைப்புகளும் எங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் கடந்த கால வினாப்பத்திரங்களை பார்க்கின்ற போது பாருங்கள், 2018 நான் போட்டிருக்கிறேன். 2019ஆம் ஆண்டு தான் இது வெளியாகினது. முதல் பேப்பர் NIE தேசிய கல்வி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட ஒரே ஒரு மாதிரி வினாப்பத்திரத்திலே இஸ்திமாரா என்ற ஒரு பகுதி தான் அங்கு கேள்வியாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். இஸ்திமாரா தலபு தஷீரா. தஷீரா என்று சொல்றது விசா, கடவுச்சீட்டு அல்ல, அது பாஸ்போர்ட், ஜவாஸ் சஃபர். தஷீரான்னு சொல்றது விசா, சரியா? தலபு தஷீரான்னு சொல்றது விசா ரிக்வெஸ்ட் சம்பந்தமான ஒரு அப்ளிகேஷன். ஒரு விசாவை வேண்டி விண்ணப்பிக்கின்ற ஒரு விண்ணப்பம் தான் 2018ஆம் ஆண்டு இடம்பெற்றிருக்கின்ற அந்த வினா. இங்கே பாருங்கள் கேள்விகள். முதலாவது பாருங்கள், இந்த கேள்விகளை விளங்கிக் கொள்வது மிக முக்கியம். ஏனென்று சொன்னால் ஃபஹ்மு சுஆல் நிஸ்ஃபுல் ஜவாப். இந்த பகுதியில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அன்பார்ந்த மாணவிகளே, விண்ணப்ப படிவங்களை நிரப்புவதோ அல்லது ஒரு சுய விவரக்கோவையை நாங்கள் வரைவதோ அல்லது ஒரு விளம்பரத்தை எழுதுவதல்ல. முக்கியமாக இங்கு இடம்பெற்றிருக்கின்ற கேள்விகளுக்குத்தான் நாங்கள் விடையளிக்க வேண்டும். விண்ணப்ப படிவம் என்று வருகின்ற போது ஒரு விண்ணப்ப படிவத்தை நிரப்புவதல்ல, அல்லது சீராதாத்தியா என்று சொல்லுகின்ற போது ஒரு சிவியை நாங்க அப்படியே பார்த்துட்டு போய் எழுதுவதல்ல.
அந்த வழங்கப்படுகின்ற விண்ணப்ப படிவம் அல்லது சுயவிவரக்கோவை அல்லது விளம்பரம் அல்லது அங்கு தரப்பட்டிருக்கின்ற கேள்விகளை அடிப்படையாக கொண்டுதான் அந்த கேள்விகளுக்கு மட்டும்தான் நாங்கள் விடையளிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் பாருங்கள், அந்த கேள்வி எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் இக்ரா இல் இஸ்திமாரா என்றுதான் இருக்கும். இக்ரா இல் இஸ்திமாரா, விண்ணப்ப படிவத்தை வாசித்து சும்மா அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியா, அப்படித்தான் இருக்கும். பிறகு கீழ்வருகின்ற வினாக்களுக்கு விடை எழுதுக. அப்ப இக்ரா இல் இஸ்திமாராவா, இஸ்திமாராவா ஜஸ்ட் வந்து வாசிக்க வேண்டும், கேள்விகளுக்குத்தான் நாங்கள் விடையளிக்க வேண்டும். எனவே இந்த பகுதியை செய்வதாக இருந்தால் இங்கு வழங்கப்படுகின்ற அல்லது கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்ற பயிற்சி தான் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அந்த வகையில் இந்த கேள்விகளை மிக அழகாக விளங்கிக் கொள்ளுங்கள். முதலாவது பாருங்க கேள்வி, இஸ்முத்தௌலா வல் மதீனா வனௌ உத்தஷீரா அல்லது தத்லுபுஹு. நாட்டுடைய பெயர் இஸ்முத்தௌலா, அந்த அப்ளிகேஷன்ல அந்த நாட்டுடைய பெயர் தரப்பட்டது. அப்ப அந்த நாட்டு பெயர் எழுதுறாங்க. மிக சிம்பிளான கேள்விகள், சரியா? இஸ்முத்தௌலா நாட்டுடைய பெயர், இஸ்முல் மதீனா அந்த நகரத்தின் பெயர், சிட்டிட நேம், வனௌ உத்தஷீரா வீசாட வகை, சரியா? எந்த வகையான வீசா என்று சொல்லி நாங்க சொல்லணும். அல்லது தத்லுபுஹு நீ வேண்டுகின்ற, நீ கோரிக்கை விடுக்கின்ற, நீ வேண்டுகின்ற வீசாவின் வகை என்ன? இதுதான் கேள்வி. நாட்டின் பெயர் என்ன, நகரத்தின் பெயர் என்ன, நீ கேட்கின்ற வேண்டுகின்ற வீசாவின் வகை நோ என்று சொன்னால் வகை. இரண்டாவது பாருங்க, உன்வானு மகானில் இகாமதி வமுத்தத்து ஜியாரா. உன்வான் என்று சொன்னால் முகவரி, மகானில் இகாமா வதிவிட முகவரி. இந்த இகாமாவுக்கும் சக்கனுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. சக்கன் என்று சொல்றது வந்து அதுவும் வதிவிட முகவரி தான். பெரும்பாலும் இந்த மகானுல் இகாமாவுக்கு நாங்க சொல்லுகின்ற போது வெளிநாட்டில் நாங்கள் வசிக்கின்ற அந்த இடத்தின் முகவரி தான் நாங்கள் பெரும்பாலும் இக்காமா பயன்படுத்துறது. நீங்க அரபு நாடுகள்ல யாரு சொல்லுவாங்க இருந்தா சொல்லுவாங்க அகாமா அடிச்சேன்னு சொல்லுவாங்க. அகாமாவில் அது இக்காமா தான். இக்காமான்னு சொல்றது வந்து வசித்தல், அகாமான்னு சொன்னால் தங்கினான், வசித்தாண்டு கருத்தொண்டிது. உன்வானு மகானில் இக்காமா வதிவிடத்தின் முகவரி, வமுத்தத்து ஜியாரா விஜயத்தின் காலப்பகுதி. அந்த விசிட், ஜியாரானால் விசிட், விசிட் பீரியட், எவ்வளவு காலத்துக்கு நீங்க அந்த நாட்டுக்கு விஜயம் செய்றீங்க. அது 6 மாசமாக இருக்கலாம், 1 வருஷமாக இருக்கலாம். இந்த கேள்விகளுக்கு எவ்வாறு விடை எழுதணும் என்ற விஷயத்தை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பின்னால் சொல்லி தருவேன். இப்ப ஜஸ்ட் வந்து அந்த ஃபஹ்மு சுஆல் மட்டும்தான், கேள்விகளை மட்டும் விளங்கிக்கோங்க. இல்ல நிறைய பேருக்கு அந்த கேள்விகள் தெளிவில்லாம இருக்குது, எனவே எவ்வாறு விடை அளிக்கணும் என்று சொல்லி தெரியாம இருக்குது. ரைட். இரண்டாவது, அல் வதீஃபத்துல் ஹாலியா வ மகானுல் வதீஃபா. அல் வதீஃபத்துல் ஹாலியா என்று சொல்றது வந்து உங்களோட தற்போதைய தொழில் என்ன. அல் ஹாலியுன், ஹாலியுன்னு சொன்னால் கரண்ட், தற்போது கருத்து. ரயீசுல் ஹாலி தற்போதைய ஜனாதிபதி, சரியா? அல் வதீஃபத்துல் ஹாலியா என்று சொல்றது வந்து தற்போதைய தொழில். வ மகானுல் வதீஃபா தொழில் செய்கின்ற இடம், தொழில் தளம், ஒர்க் பிளேஸ், சரியா? ரைட். அப்ப இது தற்போதைய தொழில் என்ன, அடுத்தது தொழில் செய்கின்ற இடத்திட பெயர். அடுத்தது பாருங்க, அல் மஹாராத்துல் ஹாஸத்து பிக உனக்கே உரிய திறமைகள். மஹாரத்துன், மஹாராத்துன்னு சொன்னால் ஸ்கில்ஸ், திறமைகள். அல் ஹாஸான்னு சொல்றது பிரத்யேகமான, உனக்கே உரிய என்று கருத்து. அல் மஹாராத்துல் ஹாஸத்து பிக, ஹாஸுன் வந்தால் பி வரும், உனக்கே உரிய பிரத்யேகமான விசேடமான திறமைகள் என்ன. அத்துவலுல் உஹ்ரா அல்லதி ஸுர்தஹா வஸபபு ஸஃபர். இந்த கேள்விகளை நல்லா விளங்கிக்கோங்க. இது வந்து ஒரு தாசீராவை, ஒரு வீசாவை நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணுகின்ற போது, உதாரணமாக நாங்க சவுதிக்கு போவதாக இருந்தால் சவுதி நாட்டுக்கு செல்கின்ற போது இப்படியான கேள்விகள் அப்ளிகேஷன்ல இருக்கும். அத்துவலுல் உஹ்ரா ஏனைய நாடுகள், தௌலத்துன் துவல் என்று சொன்னால் கண்ட்ரிஸ், நாடுகள். அல்லதி ஸுர்தஹா நீ தரிசித்த, நீ விசிட் பண்ணிய ஏனைய நாடுகள். வஸபபு ஸஃபர் அந்த பிரயாணத்துக்கான காரணம், பேப்பர்ஸ், நோக்கம் என்ன, ரீசன், அதாவது என்ன காரணத்துக்காக. அப்ப இந்த இடத்துல நாங்க சபபு சஃபர் என்று சொல்லுவோம், மேலும் கரது சஃபர் என்று சொல்லுவோம், மேலும் பயணத்தின் நோக்கம் என்ன, பயணத்துக்கான காரணம் என்ன, என்ன நோக்கத்துக்காக எந்த பேப்பர்ஸ் நீங்க அந்த நாட்டை விசிட் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்கிறது. அடுத்தது அத்தியானா, ரிலிஜன், அதாவது எந்த மார்க்கம் என்று சொல்றது. மகானு வதாரீகுல் விலாதா பிறந்த திகதியும் பிறந்த இடமும். மகானுல் விலாதா பிறந்த இடம், தாரீகுல் விலாதா
பிறந்த திகதி. ரைட். அடுத்து பாருங்க, வஸ்ஃபுன் முக்தசர், சுருக்கமான ஒரு வர்ணனை. சுருக்கமான ஒரு வர்ணனை. வசஃப என்று சொன்னால் வர்ணித்தான். பாருங்க, எதற்கான சுருக்கமான ஒரு வர்ணனை என்று சொன்னால் லிஷஹாதா அத்திபியா அல் முல்ஹகா, அட்டாச்ட், இணைக்கப்பட்டுள்ள வைத்திய சான்றிதழுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட் என்று சொல்றேன். சரியா? தக்ரீரு திப்பின்னு சொன்னால் மெடிக்கல் ரிப்போர்ட், ஷஹாதா அத்திபியான்னு சொன்னால் மெடிக்கல் சர்டிபிகேட். மெடிக்கல் சர்டிபிகேட் வைத்திய சான்றிதழ். அப்ப முல்ஹகான்றது இணைக்கப்பட்டுள்ள, அட்டாச் பண்ணப்பட்டுள்ள, அதாவது நாங்க விசா அப்ளிகேஷனோட இணைக்கப்பட்டுள்ள வைத்திய சான்றிதழுக்கான சுருக்கமான, முக்தசர் என்பது சுருக்கமான ஒரு வர்ணனை. இப்ப இதுல நீங்க என்ன சொல்லணும் என்றால், நாங்க ஏதாவது ஒரு நாட்டுக்கு செல்கின்ற போது கட்டாயம் மெடிக்கல் ரிப்போர்ட் அல்லது மெடிக்கல் சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணணும். அந்த மெடிக்கல் சர்டிபிகேட்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்த சுருக்கமாக நாங்கள் எழுதணும். வர்ணனை என்றது அதுதான். நாங்க அதை எப்படி எழுதுறோம்ன்றதை இன்ஷா அல்லாஹ் கீழே பார்ப்போம். இது முதல் பேப்பர்ல வந்து இருக்கின்ற அந்த இஸ்திமாராவோட சம்பந்தப்பட்ட கேள்விகள். இதுவரைக்கும் இந்த பகுதி இப்படியான ஒரு கேள்விகளை கொண்ட இஸ்திமாரா வரல. எனவே சில நேரம் வர வாய்ப்பு இருக்கிறது. ரைட். என்றால் இதுவரைக்கும் வந்தது வந்து தலபுல் வதீஃபா தான் வந்திருக்குது. ஜாப் ரிக்வெஸ்ட் சம்பந்தமான அப்ளிகேஷன் தான் வந்திருக்குது. விசாவோட பாஸ்போர்ட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் இதுவரைக்கும் வரல. ஆனா புத்தகத்துல நீங்க பாருங்க, 12ஆம் ஆண்டு புத்தகத்துல இந்த பகுதி இருக்குது. இந்த கேள்வியை நீங்க படிக்கிறேன்னு சொன்னால் இந்த 3 பகுதியும் 12ஆம் ஆண்டு கைட் புக்ல இருக்குது. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, அல் அஷ்யா உள்ளதி தும்னஉ ஹம்லுஹா பிஸபபில் அமானி வ